கர்த்தரும் உன்னதமானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் வல்லமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 20வது அதிகாரம் அதன் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார் என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஊழியம் செய்து வரும் பொழுது தீர்க்கதரிசன வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு அப்படியே ஜனங்களுக்கு எச்சரிப்பாகவும் உணர்வுண்டாகும்படியாகவும் சொல்லி வரும் பொழுது அதை கேட்கிற அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடி எதிர்க்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்த நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியனாய் இருக்கிற பஸ்கூர் என்பவனும் கூட தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கிறவனாக காணப்படுகிறான். எதிர்க்கிறவனான் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை சொல்லுகிற எரேமியா தீர்க்கதரிசியை பல விதங்களிலே நெருக்கத்தை கொடுத்து தொந்தரவுப்படுத்துவதையும் நாம் காண முடிகிறது. தேவனுடைய நாமத்தினால் இதெல்லாம் அவனுடைய வாழ்விலே சந்திக்கிற இந்த எரேமியா தீர்க்கதரிசி இனி நான் சத்தியத்தை பேச மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளவில்லை. எவ்வளவு நெருக்கங்களையும் பாடுகளையும் சந்தித்த பொழுதும் அந்த வேத வசனத்தின் சத்தியத்தை தேவன் சொல்லுகிறதை அப்படியே ஜனங்களுக்குள் சொல்லுவதற்கு அங்கே முற்படுகிறவனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, சுற்றிலும் பயங்கரமான நெருக்கம் சத்தியத்தை நிமித்தம் வருகிறது. அப்பொழுதுதான் சொல்லுகிறான், எல்லாம் எதிராக இருந்தாலும், நெருக்கங்கள் ஏராளமாக இருந்தாலும், எல்லா மனிதர்களும் விரோதித்தாலும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று அவன் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்ளுவதை காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கும் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் சிலர்தான் சத்தியத்திற்கு விரோதமான செய்கையுடைய, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கிறவர்கள், சத்தியத்தை அங்கீகரிக்காமல் ஏளனம் பண்ணுகிறவர்கள், சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏராளமான பேர் காணப்படுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது மட்டுமல்ல, சத்தியத்திற்கு சத்தியத்தை சொல்லுகிற, சத்தியத்தை பேசுகிற ஜனங்களை பகைக்கிறவர்களாகவும் துன்பப்படுத்துகிறவர்களாகவும் நெருக்கப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுவதை நாம் இன்றைக்கு காண முடிகிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை நிமித்தம், சத்தியத்தை சொல்லுவது நிமித்தம், சத்தியத்தை கை கொள்ளுவது நிமித்தம் இந்த உலகம் மொத்தமாய் சேர்ந்து பகைத்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தராகிய தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூடவே இருந்து நடத்த ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நன்மைகள், பாதுகாப்பும் சுகமும் பலனும் உண்டாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்மால் முடிந்த அளவில் நமக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவோம், அதற்கு தலை வணங்குகிறவர்களாய் மாறுவோம். எனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தோடும், எல்லாமே இது தேவையற்றது என்கிற, இவர்களுக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லி சத்தியத்தை பேசுகிறவர்களை பகைக்கிறதும் அவர்களை வெறுக்கிறதும் விட்டுவிட்டு சத்தியத்தை கர்த்தராகிய தேவன் தேவ பிள்ளைகள் மூலமாய் பேசுகிறார் என்பதை அறிந்து அவைகளுக்கு நாம் செவிசாய்ப்போம் என்றால் நாம் வரப்போகிற ஆபத்துகளுக்கும் வரப்போகிற தீங்குகளில் நின்று தப்பி தேவனோடும் தேவராஜ்யத்தின் மகிமையோடும் இருக்க அது ஏதுவாய் இருக்கும். சத்தியத்தை நாம் இன்றைக்கு வெறுக்காதபடி, சத்தியத்தை பேசுகிறவர்களை வெறுக்காதபடி தெளிவான மனநிலையோடு அவைகளை ஆதரித்து நேசித்து கர்த்தரை மகிமையாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எரேமியா தேவனுடைய வார்த்தையை சத்தியமாய் போதிக்கும் பொழுது
ஆண்டவரே, அங்கிருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியனுக்கு கூட அதை அங்கீகரிக்கவும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடிக்கு ஆண்டவரே எரேமியாவை நெருக்கத்துக்கும் பாடுகளுக்கும் சிறையிருப்புக்கும் சிறை சாலைக்கு ஒப்பு கொடுப்பதை காண முடிகிறது. ஆனாலும் எரேமியா சொல்லுகிற எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று கர்த்தரை சார்ந்து நின்று அவன் அந்த சூழ்நிலைகளை ஜெயிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. தகப்பனே, நாங்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல, சத்தியத்தை சொல்லுகிற தேவ பிள்ளைகளை பகைக்கிறவர்களாய் அல்ல, சத்தியத்தை உள்வாங்கி ஆண்டவரே சத்தியத்திற்கு தலைவணங்கி சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை சொல்லுகிறவர்களை நேசித்து எங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் காத்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டுடைய இரக்கத்தால் முடிசூட்டும், நன்மையால் முடிசூட்டும். வரப்போகிற ஆபத்துகளுக்கு விலக்கி காத்தருளும். பெரிய காரியங்களை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.